என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. என் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ் சமூக உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா உசிலம்பட்டி வட்டம் சீலநாயக்கன்பட்டி என்ற ஊரில் சுப்புராஜ் என்ற ஒரு பெரியவரை அங்கே உள்ள மாற்று சமூகங்கள் பார்த்திங்கன்னா அவரோட தெருவில் நேற்று இரவு அடித்து கள்ளத்தூக்கி போட்டு கொடூரமான முறையில் படுகொலை செஞ்சுருக்காங்க. இதை அங்கே உள்ள மக்கள் இன்றைக்கி காலிலேருந்து நிறைய பேர் தொடர்பு பண்ணாங்க. நமக்கு கொஞ்சம் உடல்நிலை குறைவுன்றனால நம்மளால் அங்கே போக முடியல. 2 நாளாக உடம்பு சரியில்லை, பையனுக்கு பேர் அம்மா போட்டிருக்கனால நம்ம வெளியிலையும் போக முடியாத சுச்சுவேஷனால நம்ம இன்றைக்கி போக முடியல. அங்கே என்ன தகவல் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய சகோதரர் தேசிங்கிட்ட நம்ம கேட்டோம். ஒரு சில தகவலாம் வீடியோ கால் மூலியமாக சொல்லியிருக்காரு. அந்த காணொலி பதிவு செய்கிறேன் பாருங்கள். அதே பகுதியில் தொடர்ந்து பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அந்த ஊர், அதாவது சீலநாயக்கம்பட்டின்ற ஊரில் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஊரில் ஊராட்சி மன்ற தலைவராக பார்த்திங்கன்னா ஒரு மாற்று சமூகத்தை சார்ந்த ஒரு நபர், அதாவது பார்த்திங்கன்னா முத்துப்பாண்டின்ற ஒரு நபரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அங்கே உள்ள தேவேந்திர குல வேளாளர் சமூகம். அதே போல் அங்கே தலதட்டின்னு ஒருத்தர் இருக்காராம். அவர் தான் அங்கே உள்ள இளைஞர்லாம் தவறாக வழி நடத்துகிறதாகவும் அங்கே ஊர்க்காரவங்க ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. இந்த முத்துப்பாண்டின்ற ஊராட்சி மன்ற தலைவர், அதாவது மாற்று சமூகங்கள் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாமே தண்ணி வசதியிலேருந்து குளிக்கிற வசதியிலேருந்து அதே போல் பாத்ரூம் வசதியிலேருந்து தண்ணி டேங்க்லேருந்து எல்லா அடிப்படை வசதியிலும் பண்ணி கொடுத்துருக்காராம். ஆனால் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் சமூகம் இருக்கக்கூடிய பகுதியில் எந்த அடிப்படை வசதியுமே செஞ்சு கொடுக்காமல் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அங்கேருந்து தொடர்பு கொண்ட இளைஞர்கள் நமக்கு தொடர்பு கொண்டு சொல்லியிருக்காங்க. குடியுரிமையிலே அந்த கிராமம் எப்படி இருக்குது, அந்த மக்கள் எந்த அளவுக்கு இன்னலில் சந்திக்கிறாங்க அப்படின்றத கண்டிப்பாக நம்மளோட மூவேந்தர் மீடியாவில் வெளியில் கொண்டு வரோம். அப்படியாவது என் மக்களுக்கு விடுதலை கிடைக்குதா அப்படின்றத பார்ப்போம். இப்போ அதாவது சுப்புராஜ் என்ற அந்த பெரியவரை இதனால் அடித்து படுகொலை செய்யப்பட்டாங்க, யாரெல்லாம் கைது செஞ்சுருக்காங்க அப்படின்னு அங்கே நமக்கு தகவல் கொடுக்குறதுக்கு தேசிங் ராஜா அப்படின்ற சகோதரர் நமக்கு தொடர்பில் இருக்கார். அவர்கிட்ட வீடியோ கால் மூலிமா நம்ம பேசணும். அந்த வீடியோ பதிவு செய்கிறேன் பாருங்கள். இதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத அடுத்து முழுமையாக அந்த இடத்துல கலாய்வு பண்ணி கூடிய விரைவில் மூவேந்தர் மீடியாவில் வரும். இப்போ நாங்கள் அந்த வீடியோவில் பேசக்கூடிய வீடியோவை பார்க்கலாம். வணக்கம் தேசிங்க. வணக்கம் சொல்லுங்க. எங்க சீலநாயக்கம்பட்டியில அவர் சுப்புராஜ்ன்றவர் இப்ப நேற்று இரவு அடிச்சு படுகொலை செய்யப்பட்டான்னு கேள்விப்பட்டேன். ஆமாங்க. அது என்ன நிகழ்வு, எதனால நடந்துச்சு? ஏன்னா இன்னைக்கு பசங்க நிறைய பேர் எனக்கு தொடர்பு போட்டாங்க, கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, அதனால என்னால வர தோணலாம் போச்சு. என்ன சூழ்நிலை, என்ன காரணத்துக்காண்டி அந்த படுகொலை அரங்கேற்கப்பட்டது? அதாவது காலையில ஒரு 6 மணிக்கு தகவல் தெரிஞ்சிச்சு. 6:30க்கு நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போறோம். அது போகும்போது என்ன ஆகுதுன்னா, அவர் அந்த சோனமுத்து மகன் சுப்பிரமணியம் அதாவது மாட்டு சமூகத்தோட தெருவில் அடிச்சு படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அப்புறம் நம்ம காவல்துறைக்கு எல்லாமே தகவல் தெரிஞ்சு பார்த்தாங்க. அப்புறம் அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம ஏன்னா அந்த தெருவில் நடந்ததுனால நம்ம யாருமே சாட்சிகள் யாரும் இல்லை. அப்ப உள்ள விசாரிக்கிறப்ப ஏற்கனவே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் கூட மாட்டு சமூகத்தோட பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அது பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, பள்ளப்பையில அவனை ஆளை வச்சு கொள்ளாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரு கொலை மிரட்டல் விட்டுறாரு. அது சம்பந்தமா அப்ப இரவுல நேற்று இரவு என்ன பண்ணிடுறாருன்னா, அவரு இந்த நம்ம ஏரியால வேலைக்கு போயிட்டு எப்பயுமே நைட்டு தான் வருவாருமா வீட்டுக்கு வரப்ப. இப்ப நைட்டு என்ன திருப்பி வரலன்னு சொல்லி அங்க பக்கத்துல எல்லா இடத்துலயுமே விசாரிச்சிருக்காங்க, தேடிருக்காங்க, ஆளை காணோம். அப்போ 5:30க்கு அவங்க ஏரியால டாஸ்மார்க் பாண்டின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு பக்கத்துலதான் இறந்திருக்காரு. அவர் நம்ம தெருவு சேர்ந்த சீனின்றவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இறந்திருக்காங்கன்னு தகவல் சொல்றாரு. தகவல் சொன்னே நம்ம உடம்புல இருக்க நம்ம பசங்க எல்லாமே குடும்பத்தாரெல்லாம் போய் பாக்குறாங்க. பார்த்தோன்னே ஏன்னா அவரோட உடம்புல தலையில பின்புறம் காயம் இருக்கு, நெத்தியில வீங்கின மாதிரி இருந்துச்சு, தொண்டை வீங்கிருக்கு, நெஞ்சில கள்ளத்துக்கு போட்டிருப்பாங்களா. ஏன்னா தனிப்பட்டு ஒரு ஆளால செய்ய முடியாது. ஒரு இடத்துல செருப்பு கிடக்கு, அவர் பரவாயில்ல இழுத்து வந்திருக்கலாம். ஒரு தெருவுல நடக்கும்போது ஒருத்தர் மட்டும் பண்ணக்கூடியதுக்கு அது சாத்தியம் கிடையாது. அவங்க பண்ணவங்க என்ன கம்யூனிட்டி?
பண்ணவங்க வந்து வார்டு சமூகம் மணியாறு மணியாரா? நாய்க்கர் எல்லாமே இருக்காங்க. ஆ, ஆமா, ஆ. மணியாறு நாய்க்கர் தேவர் எல்லா சமூகமே அந்த தெருவுல இருக்காங்க. ஆனா யாரு பண்ணான்னு தெரியல. இப்ப யார் கைது செய்யப்பட்டிருக்காங்களா அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள்? ஆமா, நம்ம சந்தேகத்தின் பேர்ல நம்ம கொடுத்ததுல வந்து ஒரு 7 பேர் வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஆ, நம்ம டிஎஸ்பி எல்லாமே நடவடிக்கை எடுத்து அவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஆ, மோப்ப நாய் வந்திருக்கு. அந்த ஸ்பாட்ல வந்து அந்த ஸ்பாட்டவே காட்டியிருக்கு மோப்ப நாய், ஆ, இவர்தான் கொலையாளின்னு சொல்லிட்டு. ஆ. அப்ப எஸ்பி தகவல் டிஎஸ்பி தகவல் வந்து மோப்ப நாய்கள்ல இருந்து நாங்க அக்யூஸ்ட் எடுத்துட்டோம்னு சொல்லி நம்மளுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. எஃப்ஐஆர் காப்பி வந்து ஒரு 8 பேர் மேல போட்டு மற்றும் பலர் போட்டு நம்மளுக்கு எஃப்ஐஆர் காப்பி கொடுத்துருக்காங்க. சரி. அடுத்து ஃபர்தரா வந்து ஆடியோ வந்து இன்னைக்கு மதுரையில மீட்டிங்ல அவர் வரல. சரி. அவர் சார்பா வந்து தாசில்தார் செல்லப்பாண்டி வந்து இங்க என்கொயரி பண்ணாரு. ஆ, இடத்தையும் பார்வையிட்டாரு. அந்த குடும்பத்தாருக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து வேலை வாய்ப்பு தருவதா சொல்லி ஒரு ஒப்பீனியன் வந்து ஆர்டர் அடிச்சு கொடுத்துருக்காங்க. ஆ, இப்போ போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்து நம்ம வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாமே நம்ம கேட்டு இருந்தோம். அதனால மதுரையில் நடந்துட்டு இருக்கு. ஆ. இந்த மாதிரி சூழல் தான் ஓடி இருக்கு. அங்க அக்யூஸ்ட் வந்து ஒரு 6 பேர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆ. இப்போதைக்கு இந்த ஏரியால வந்து இந்த நிலைப்பாடுகள் தான் இருக்கு. அப்ப இல்ல இதற்கு முன்னாடி முன்விரோதம் உள்ளது எங்க நடந்துச்சு எதுவும் தகவல் எதுவும் தெரியுமா? இதுக்கு முன்னாடி வந்து அந்த நம்ம கோயிலுக்கிட்டே நடந்திருக்கு. நம்ம சமுதாய கோயிலுக்கிட்டே வந்து நடந்திருக்கு. ஏன்னா இப்ப அங்க போறதுக்கான அவசியம் வந்து அவருக்கு கிடையாது. இப்ப இதுல இன்னொரு ஒரு குற்றச்சாட்டு இருந்தா, இங்க ஒரு சில பசங்க போனதுக்கு மேல தகவல் சொன்னாங்க. அதான் இந்த தளத்தலைவின்னு ஒருத்தர் இருக்காரா, அவர் தான் அவங்க என்ன வேணாலும் பண்ணுங்கடா வைங்கடா, எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதா அவங்க சொல்றாங்களே, அது உண்மையா? அத விசாரணையில வந்து அதை உண்மைதான் சொல்றாங்க. ஏன்னா அவர் தான் முன்னாடி பிரச்சனை வந்து கிளப்பியிருக்காரு. தொடர்ந்து அவர் தினமும் நம்ம சமூக மக்கள்கிட்ட வந்து தொடர்ந்து உரண்டெடுத்துட்டே இருக்கிறது, பசங்களை சின்ன பசங்களை எல்லாம் தூண்டி விடுறது, இந்த மது ஊதி கொடுத்து தூண்டி விடுற வேலையெல்லாம் அவர் தான் செய்வாரு அப்படின்ற மாதிரி அன்னைக்கு உள்ள பசங்க சொல்றாங்களே, இவர் ஒரு ஆளோட தலைமையில தானே இந்த பசங்க எல்லாம் இப்படி ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி பசங்க சொன்னாங்க. அது உண்மையானு? அல்ல, உண்மைதான். உண்மைதான் அது. இப்ப அதாவது இப்ப இறந்தது அந்த சமூகம், எல்லா சமூகமும் இருக்கக்கூடிய மாட்டு சமூகங்கள் இருக்கக்கூடிய தெரு, அப்படித்தானே? கண்டிப்பா. ஆமா. இவர் அங்க போறதுக்கான காரணம் என்ன? அங்க வந்து போறதுக்கான காரணம் எதுவும் இல்ல. ஏன்னா அவர் இங்க இருந்து அவங்க வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்ப நம்ம தெருவுல இருந்து கூட்டு போயிருக்காங்க. ஆமா, தெருவுல இருந்து கூட்டிட்டு போயிருக்கலாம். இல்ல விசாரணையும் தெரிய வரும். அப்ப நம்ம தெருவுல இருந்து இல்ல, பசங்க சொன்னது என்னன்னா, நேத்து வந்து சும்மா பேசணும் அப்படின்றதுக்காண்டி கூட்டு போனதா சொல்றாங்க பசங்க. போறதுல பசங்க ஏதோ பேசணும் வைக்கணும் அப்படின்னு கூட்டு போனதாவோ, அங்க ஏதோ பேச்சுவார்த்தை வந்து கொஞ்சம் கூட போன மாதிரி அந்த பசங்க எல்லாருமே மது போதையில வந்து இவரை போட்டு அடிச்சதாவும் சொன்னாங்க. இல்ல, அது உண்மைத்தன்மை எவ்வளவுன்னு நமக்கு தெரியல. ஏன்னா இப்படி நடந்திருக்கலாம், போயிருக்கலாம், இல்ல இங்க இருந்து அடிச்சு கொண்டு போயிருக்கலாம். அது கரெக்டான இன்வெஸ்டிகேஷன் வந்து கரெக்டா பண்ணிடுவாரு. டிஎஸ்பி நம்மளுக்கு உறுதி அளிச்சிருக்காரு. முழுமையான தகவல் எதுவும் தெரியல, அப்படித்தானே? கண்டிப்பா. ஆமா. அந்த இறந்தவர் அந்த அப்பா சுப்ராஜோடைய உறவினர் யார் இருக்காங்களா? இந்த இருக்காங்க, அவங்க பையன் இருக்காப்ல. கொடுங்க. ஹலோ தம்பி, உங்க பேருங்க? பெரியவர். சரி, அப்பாவுக்கும் இதுக்கு முன்னாடி அங்க உள்ள இந்த தெரு சார்ந்தவங்களுக்கு ஏதாவது முன்னு பிரச்சனை வேற ஏதாவது இருந்திருக்கா? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அப்ப நடந்துச்சுன்னு சொன்னோம். 2 நாளைக்கு முன்னாடி அவங்க வந்து தேவலாம் வம்பிழுத்தாங்க, அப்படி தனியா போட்டு வம்பிழுத்திருக்காங்களா? கடையில வச்சு வம்பிழுத்தா சொல்லலாம். எந்த கடையில? அருணாச்சலம் கடை. பெட்டி கடையா? பெட்டி கடை முன்னாடி வச்சு வம்பிழுத்திருக்காங்க. ஆமாண்ணா. சரிங்க, ஓகேங்க. அவர்கிட்ட தேசிங்கிட்ட கொடுங்க. தேசிங்க, அப்ப 2 நாளைக்கு முன்னாடி கடையில வச்சு அவர் வந்து வம்பிழுத்திருக்காங்க. இதுல பேச்சுவார்த்தையில தாராளானதான் இந்த பிரச்சனை, இந்த கொலை காரணமா இருந்திருக்கு, அப்படித்தானே? கண்டிப்பா அந்த மாதிரிதான் இருக்கு, அசம்சனா இருக்கு. இல்ல, அந்த ஒரு 7 பேரை புடிச்சுன்னு சொல்றாங்க. அவங்கதான் இல்ல, நாங்க வந்து எங்களுக்குள்ள கூட குறைய நாங்க பேசணும், அதுல கோபத்துல நாங்க பண்ணிட்டோம் அப்படின்னு காவல்துறை சொன்ன மாதிரி ஒரு சில தகவல் வருது. அது உண்மை தன்மையா? எதுவும் உங்களுக்கு தகவல் தெரியுமா? ஒருத்தர் வந்து நான் தான் பண்ணேன், நான் இது பண்ணேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு ஆள் மட்டும்? ஆமா, ஒரு ஆள் மட்டும் சொல்லியிருக்காங்க. நம்ம ஏன்னா ஒரு ஆள் மட்டும் பண்ண முடியாது இல்லையா?
அது மறைச்சாவே பெரிய குற்றம் தானா? இல்ல இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா காவல்துறையே இது அந்த கொலை குற்றவாளிகளுக்கு தொட போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து இங்க உள்ள இளைஞர்கள் வந்து நம்ம தொடர்பு பண்ணும்போது சொன்னாங்க. அதே போல நம்ம இளைஞர் ஏதாவது சரி, சரி. அவங்க சமூகத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை நடந்தாலும் நம்ம தேவேந்திர வேளா சமூகத்துக்கு அந்த இளைஞர் மீது வந்து பொய் வழக்கு வந்து அதிகமா போடுறாங்க. காவல்துறை அடக்குமுறை அதிகமா இருக்குது. நம்ம சம்பந்தம் இல்லாத இளைஞர் இருந்தா ம், வழக்குல வந்து சேர்த்து விட்டுறாங்க காவல்துறை. ஆனா இவங்கள்ல வந்து அந்த மாதிரி ம். காவல்துறை வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒருதலை பட்சமா செயல்படுறான்னு சொல்றாங்க. அது உண்மையா குற்றச்சாட்டு? இல்ல இப்ப அது முன்னாடி நம்ம எல்லா ஊர்லயும் நடக்கிறதா இப்போதைக்கு வந்த காவல்துறை வந்து டிஎஸ்பியும் சரி இன்ஸ்பெக்டர் எல்லாமே கரெக்டா பண்ணி கொடுத்துட்டு உறுதியளிச்சிருக்காங்க. இதுவரை பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்து மேக்சிமம் இல்ல. ஏன்னா நம்ம சட்ட ரீதியாவும் அரசியல் ரீதியாக வந்து நம்ம அந்த மாதிரி பாதிக்கப்பட்டதுனால நம்ம அந்த குரல் எழுப்புறோம். ஏன்னா நம்ம சட்டத்துக்கு புறம்பா எது செஞ்சாலும் வந்து அவங்க நம்மளை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? நம்ம சட்ட ரீதியாக வந்து அறவழி போராட்டத்துல நம்ம எதனாலும் மீட்டு எடுப்போம்ன்ற ஒரு வழிபோக்குல நம்ம இப்ப போயிட்டு இருக்கோம். நம்ம யாரையும் வந்து பிளேம் பண்றதுனால வந்து எதுவும் நடக்க போறது இல்லையா? நம்ம இதுவரைக்கும் தமிழகத்துல நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நம்ம யாரை குறை சொல்றதுனால வந்து நம்மளுக்கு நீதி வெல்லாது, நியாயமும் கிடைக்காது. நம்ம கரெக்டா சட்ட ரீதியாவே நம்ம இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சரி சரி. அப்ப இப்ப இது வரைக்கும் ஒரு 7 பேர் மீது மட்டும் வழக்கு வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. என்னென்ன செக்ஷன்ல எதுவும் வழக்கு தெரியுமா? தெரியும். அந்த இது இந்த பாரத் நயா சத்யா பிஎன்எஸ் 2023 103 செக்ஷன் போட்டிருக்காங்க. அடுத்த செக்ஷன் கேஸ்ட் ஆஃப் அண்ட் த செக்ஷன் ட்ரைபிஸ் பிரிவென்டேஷன் ஆஃப் ஆர்டிகல்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2015 312 போட்டிருக்காங்க. அடுத்த செக்ஷன் கேஸ்ட் ஆஃப் அண்ட் த செக்ஷன் ட்ரைப்ஸ் பிரிவென்டேஷன் ஆஃப் ஆர்டிகல்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2015 31S போட்டிருக்காங்க. அடுத்து த செக்ஷன் கேஸ்ட் ஆஃப் த செக்ஷன் ட்ரைப்ஸ் பிரிவென்டேஷன் ஆஃப் ஆர்டிகல்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2015 325 போட்டிருக்காங்க. 4 செக்ஷன்ல வந்து போட்டிருக்காங்க. திருநாட்டு போடல சார். அது வந்து இப்ப நம்ம போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வச்சு நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? திருநாட்டுவும் போடல, திருநாட்டு செவனும் போடல. ஆமாங்க சார். இப்ப அது நம்முடைய இப்ப வந்து சந்தேகத்தின் பேர்ல தானே அவங்க பூரா அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் பிளஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து டிஎஸ்பி இருக்காரு, அதை ஃபைனல் பண்ணி போட்டுக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. ஏன்னா எப்ப எப்படி வேணாலும் ஆல்டர் பண்ணலாம் இல்லையா? இருந்தாலும் முதல்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் வந்து இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு 8 பேருடைய பேரு வந்து மென்ஷன் பண்ணி ரிப்போர்ட்ல போட்டிருக்காங்க. பிளஸ் வந்து துர்க்கேவன் கோவில் தெருவை சேர்ந்தவர்கள் மற்றும் பலர் அவங்க சேர்த்திருக்கு. உரிய விசாரணை வந்து கரெக்டா பண்ணிட்டு வராங்க. அதுல வந்து அவங்க எந்த உண்மைத்தன்மையா போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல அந்த கொலையில வந்து நான் தான் இதை வந்து பண்ணினேன், நான் வந்து கோவத்துல பண்ணின்னு ஒருத்தர் சொன்னால் மேல கண்டிப்பா கொலை வழக்கு வந்து பதிவு செஞ்சிருக்கணும்ல. அதே பதிவு செய்ய தவறிட்டாங்க. அதை கேட்கலையா? அது அதாவது ஃபர்ஸ்ட் இது நம்ம இன்ஃபர்மேஷன் தகவல் வந்து இப்ப நம்ம கொடுத்த எதுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. பார்த்தமா சொல்லல. இப்ப இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்கேன்டாங்க. நாளைக்கு மார்னிங் வந்து இந்த எஃப்ஐஆர் வந்து மாற்றி அமைச்சு நம்ம கொடுப்பாங்க. என்ன உண்மைத்தன்மை அதை கொடுத்துருவாங்க. ஏன்னா மெயின் அதான். இதே ஒரு மாட்டு சமூகத்தை வந்து இதே ஒரு தேவேந்திர வேலை தான் இந்நேரம் வந்து கொலை வழக்கு போட்டிருப்பாங்க, இல்ல கொலை முயற்சி வழக்குன்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா இப்ப நடந்தது ஒரு கொலை இல்லையா? அப்ப கண்டிப்பா வந்து கண்டிப்பா அது வந்து இப்ப நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவனா அவங்க வந்து யார்கிட்டையும் வந்து அதிகாரிகிட்ட எந்த பெர்மிஷன் வாங்கலாம் நம்ம உடனே பண்ணிடலாம். ஏன்னா அரசியல் அதிகாரம் சரி, எல்லா பொருளாதாரத்திலும் சரி, எல்லாமே அவங்க முன்னுக்கு போயிட்டாங்க. இப்ப நம்ம வந்து ஒரு கவலைக்கிடமான என்னன்னா தப்பா நினைக்க வேணா, நம்ம இந்த ஸ்பாட்ல நடந்திருக்கு, 5 நடந்திருக்கு. இது வரைக்கும் நம்ம கம்ப்ளைண்டா வந்து அவங்களுக்கு எதுவுமே கொடுக்கல. ஒரு 6:30 7 மணியை போலதான் நம்ம அந்த ரிப்போர்ட்டே தயார் பண்றோம். அப்ப நம்ம வந்து இன்னும் விழிப்புணர்வு அடையாம இருக்க, நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஏதாவது ஒண்ணு குறைகள் சொல்லிக்கிட்டு தான் நம்ம மக்கள் வந்து இன்னும் தவிச்சிட்டு இருக்கோம். அதுக்கான நீதி வந்து எங்கேயுமே கிடைக்காததுக்கு இது ஒரு காரணம். நான் சரியா இருக்கேன்னு வந்து யாருமே முன் வர்ற மாதிரி நம்ம சமுதாய மக்கள், இளைஞர்களும் சரி, பெரியவர்களும் சரி, ஊர் நாட்டாமல்
குடும்ப காவடி எல்லாமே அது சரியா வந்துட்டா அடுத்து நம்மளுக்கான நீதி கரெக்டா கிடைக்கும். ஏன்னா இப்ப நம்ம காவல்துறை சரியில்லை, அரசு சரியில்லைன்னு சொல்றதை காட்டிலையும் நம்மளை சரிப்படுத்திட்டோம்னா இந்த மாதிரி தவறுகள் வந்து வராம தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள். அங்க உள்ள நம்ம மக்களே வந்து ஒரு அணியில இல்ல, ஒரு கட்டமைப்புக்குள்ள வரல அப்படின்னு சொல்றீங்க, அப்படித்தானே? கண்டிப்பா இங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் அதுதான் இருக்கு. இல்லையா, யாரெல்லாம் வந்து கலந்துகிட்டாங்க? இப்ப மெயினா வந்து கட்சி இயக்கம் சார்ந்து யார் வந்தாங்களா? தமிழ்நாடு தேர்தல் மகாசபையில வந்து ஜெயக்குமார் அண்ணன் வந்திருந்தாரு. இப்ப புதிய மக்கள் மாவட்ட செயலர் வந்திருந்தாரு, ஒன்றிய மாவட்ட செயலர்லாம் வந்திருந்தாங்க. அப்புறம் ஜான்பாணி கட்சியில இருந்து அவர் மாவட்ட செயலர் ஒருத்தர் வந்திருந்தாரு, நாகமணி வந்திருந்தாரு. வேற யாரும் பெருசா கட்சியெல்லாம் அமைப்புகள் சார்ந்து வரல? அமைப்புகள் சார்ந்து யாரும் வரல. உடல் குறைவுக்கு வந்து போஸ்ட்மார்டம் பண்ணியாச்சா? உடலை வாங்கியாச்சா? வாங்கலையா? உடலை ஒண்ணும் வாங்கல, போஸ்ட்மார்டம் நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம தாசில்தார்ட்ட போயிட்டு வந்தோம். அவர் வந்து இன்னும் வந்து போஸ்ட்மார்டம் போட்டு ஒன்றும் வரலப்பா. அது வந்தோடனே இந்த பையனுக்கு என்ன, அந்த குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ அதை நாங்க செஞ்சு கொடுக்குறோம்னு சொல்லி அவரு ஒரு லெட்டர் பேர்ல ஒப்பீனியன் கொடுத்துருக்காரு. சரி. ஆடியோ வந்து நம்ம தொடர பண்றப்போ இந்த நாளைக்கு மார்னிங் இப்ப லீவ் டைம்னால வந்து அவங்க எதுவும் மீட்டிங் போட்டு டிஸ்கஸ் பண்ண முடியல. இப்போ நம்ம இது மாவட்ட ஆட்சியர் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த பையனுக்கு வந்து ஏதாவது அரசு பணி வந்து வழங்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப இப்போ இப்போதைக்கு இன்னும் உடலை வாங்குறதுக்கு ஒப்புக்கொண்டுக்கிட்டாங்களா உறவினர்கள்? இல்லையா? உடலை வந்து ஒன்னும் வாங்கல, வாங்குறதுக்கு அங்க இருக்காங்க. ஏன்னா இப்ப உடல் இது வந்துட்டு இருக்காங்க, வந்துட்டு இருக்காங்க தினேஷ். ஏன்னா இப்ப மெடிக்கல் ரிப்போர்ட் இப்ப உடனே நமக்கு கிடைக்காது, நம்ம நாளைக்கு தான் போய் பார்க்கணும். இது வரைக்கும் இந்த நம்ம அறவழி போராட்டத்துல போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம அரசுக்கே தெரிஞ்சுக்கிறது வந்து நம்ம அறவழி போராட்டம் தான் பண்றோம், சட்டத்துக்கு புறம்பா எதுவுமே பண்ணல. ஏன்னா இப்ப மக்கள் நம்ம பக்குவப்பட்டுறது ஒரு உதாரணம். ஏன்னா இப்ப இந்த ஏரியால வந்து நம்ம தான் மெஜாரிட்டியா இருக்கு, அது மைனாரிட்டி தான், ஒரு 10 வீடு தான் இருக்காங்க. அதுல இது வரைக்கும் வந்து எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காம இருக்குன்னா நம்ம விழிப்புணர்வு அடைஞ்சிருக்கோம், எல்லாருமே படிச்சிருக்காங்க, எந்த ஒரு விஷயங்களும் நடக்கல இது வரைக்கும் சட்டத்துக்கு புறம்பா. அப்ப நம்ம வந்து விழிப்புணர்வு அடைஞ்சிட்டோம். இந்த சீலநாயக்கம்பட்டியில அங்க இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர் அவர் முத்துப்பாண்டின்ற நபர் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக மற்ற மாட்டு சமூகத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் அடிப்படை வசதி எல்லாம் பண்ணி கொடுத்துறாரு. குறிப்பாக தேவேந்திரோட வேலை சமூக பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் குடிநீர்ல இருந்து ஒரு குளியல் அறையில இருந்து ஒரு பாத்ரூம் வசதி எதுவுமே அடிப்படை வசதி வந்து பண்ணி கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. அது உண்மை இருக்கு சார், உண்மை இருக்கு. அது அந்த இந்த இதுக்காக வந்து நம்ம அந்த அவேர்னஸ் தான் கொடுக்கணும், பொலிட்டிக்கல் அவேர்னஸ். ஏன்னா இப்ப மெஜாரிட்டி பீப்புள் நம்ம இருந்து வந்து மாற்று சமூகத்தை வந்து நம்ம அந்த பதவியை விட்டு கொடுக்கும்போது அதெல்லாம் நடக்கத்தானே செய்யும். கண்டிப்பா அதுக்கான ஒரு விழிப்புணர்வு வந்து நமக்கு வந்துருச்சுன்னா நம்ம அதை சரி செஞ்சிடலாம். ஏன்னா நமக்கு நம்மயே செஞ்சுக்கிட்டா நம்ம சட்டையை பிடிச்சி கூட கேட்கலாம். நம்ம அந்த ஆளுமை தன்மையை வளர்த்துக்கிற தவிர நம்ம இந்த மாதிரி குறைகள் சொல்றத நம்ம சரி வர முடியாது. ஆளுமை தன்மை வந்து நம்மகிட்ட நிறைய பேருக்கு இருக்கு. அதுக்கு அவங்க அரசியல் பலத்தை வந்து நம்ம வழிவகுத்து கொடுக்கணும், ஊர் ஒற்றுமையா இருக்கணும், எல்லா உறவுமுறையும் ஒருங்கிணைச்சு கரெக்டா செயல்பட்டு வந்தோம்னா அதுக்கான சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கும். எல்லாருமே நீங்களும் வந்து ஒரு நிறைய இளைஞர்கள் வந்து வழி கொண்டு வந்து இந்த மாதிரி பண்றதுக்கு வந்து ஏற்பாடு செஞ்சா ஒரு நல்லா இருக்கும், என்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோள். இல்ல கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நம்மளும் கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை அப்படின்னால வர முடியல, இல்லைன்னா நம்மளே ஸ்பாட்டுக்கு வந்திருப்போம். இப்ப இது வரைக்கும் இவ்வளவு பிரச்சனை வந்து எந்த மீடியாவுமே நம்மளை எட்டி பார்க்கல, ஆனா உண்மையான ரிப்போர்ட் சொல்லல. ஏன்னா எல்லாமே நமக்கு வந்து எதிர்ப்பாக இருக்கு நம்ம மக்களுக்கு. மீடியா முதற்கொண்டு வெளியே இந்த விஷயத்த கொண்டு போகலாம், அப்படித்தானே? ஆமா, கொண்டு போகலாம், எந்த ஊடகமே கொண்டு போகலாம். இல்ல இப்ப ஒரு சில ஊடகங்கள் வந்துச்சு, நாங்க எதுவுமே எந்த நியூஸ்லயே போடலையா? ஒரு நியூஸ்ல தமிழன் நியூஸ்ல போட்டிருக்காங்க, அதுல நம்ம ஒருத்தர் இருக்காரு, அவருமே வந்து அந்த அடிப்பட்டது அந்த மாதிரி எல்லாம் போடல, அவர் பாஸ்போர்ட் சைஸ் எடுத்து அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஏன்னா உண்மை தன்மை வெளிவந்தா தானே அரசு கவனத்துக்கு செல்லும். கண்டிப்பா. இப்ப நம்ம வந்து இப்ப வன்முறை கையில எடுத்திருந்தாங்க, நம்ம பசங்க முன்னாடி வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி போயிருந்தாங்கன்னா இப்ப நிலைமை வேற மாதிரியா இருக்கும், சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்திருக்கும். கையில எடுக்காம சட்ட ரீதியா இப்ப பண்ணிருக்கோம், எந்த ப்ராப்ளம் வர விடாம. ஏன்னா ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்மளுடைய முதல் ஆயுதமே வந்து நடுரோட்டு வந்து போராட்டம் பண்ணுவோம். உடனே நம்ம இளைஞர் மேல வந்து ஒரு 50 பேர் வழக்கு போடுவாங்க. அந்த வழக்கையுமே என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே நம்ம சாணார் வட்டியில நடந்துச்சு இல்லையா,
ஏன்னா மாட்டு சமத்துல இருந்து பிரச்சனை ஆயிருது, அவங்க மேல எஃப்ஐஆர் ஆயிருது. அந்த வழக்கை வாபஸ் வாங்க வைக்கிறதா இதே ஒரு போராட்டத்தை பண்ணிடுறேன். அங்க ஒரு 20 பேர் மேல வழக்கு பதிவு பண்ணி 2 வழக்குமே முடிச்சு விட்டுறாங்க. அப்போ நம்ம இந்த வழக்கு தொடர்பாகவே நம்ம பேசும்னால நம்ம வந்து நீதியத்தையும் கேட்கணும், நிதியத்தையும் கேட்கலாம். அப்ப நம்ம அரசும் சரி அதிகாரியும் சரி இவருக்கு ஒரு பணம் கொடுத்தா சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி நம்மள ஒரு நிலைக்கு தள்ளப்படும். நம்ம போராட்டம் என்பது வந்து என்னன்னா நமக்கு நீதி தான் வேணும், நிதி தேவையில்லை. ஏன்னா நிதிக்காக நம்ம ஒவ்வொரு உயிரும் பலி கொடுக்குறோம். நீதி வேணும். அடுத்து வந்து அந்த அடக்குமுறை வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம எந்த அளவுக்கு விழிப்புணர்வு நீங்க இப்ப ஒவ்வொரு மீடியா வந்து கொண்டு போறாங்களோ, இப்ப தினேஷ் மலர் மாதிரி எல்லா மீடியாக்களும் வந்து நம்ம கொண்டு போனாங்கன்னா பாமர மக்கள் கூட அந்த பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் வந்து நிறைய கிராமங்கள் பாத்தீங்கன்னா சுடுகாடே இல்லாம இருக்கேன் நம்ம மதுரை மாவட்டத்துல. இல்ல அடுத்து சொல்லுங்க, நம்ம குடிவரவில் வருவோம். நம்ம ஒரு டைம் வந்துட்டு ஒரு 1 வீக் அங்கிட்டு இருந்துட்டு நம்ம மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையுமே நம்மளோட கூட தடுத்து, ஏன்னா மத்த ஊடகங்கள் போடாது, நம்ம ஊடகங்களை கண்டிப்பா நம்ம என்னென்ன பிரச்சனைன்றா கொஞ்சம் ஆய்வு பண்ணி வைங்க. ஒரு 2 நாள் 3 நாள் தங்கிட்டு நம்ம ஃபுல்லாவே அதை ஆய்வு பண்ணி எல்லாத்தையுமே நம்ம வெளில கொண்டு போவோம். அது மூலியமா நம்ம மக்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வு எடுத்து சந்தோஷம் தானே. மத்த ஊடகங்கள் நமக்கு நம்ம சமூகத்துக்கு நம்ம ஊடகம் இருக்கு, அதுக்கான வேலையை நம்ம முன்னெடுப்போம். சரி தானே. ஏன்னா இப்ப கண்டிப்பா வந்து நம்ம இந்த நிறைய இன்ஸ்டாகிராம் எல்லாம் போறோம், இந்த மாதிரி விஷயங்களை வந்து போட்டு வந்து நம்ம தமிழக அரசுக்கு வந்து அவரை பார்வைக்கு எடுத்து சொல்ற மாதிரி செஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கான வேலையில முன்னெடுப்போம். தகவலுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூங்க. தேங்க்யூ.